அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு புதிய தொடக்கமாக அடுத்த 14 நாட்களில் அதிர்ஷ்டம் நிறைந்த காலமாக அமைகிறது. இந்த நேரத்தை ரிஷபராசினியர்களான நீங்கள் தவறவிட்டு விடாதீர்கள். அந்த வகையில் நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 14 நாட்களில் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீருங்க. அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த 14 நாட்களில் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், எந்தெந்த விதத்தில் அதிர்ஷ்டமும் மாற்றங்களும் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி நான் சொல்ல போற விஷயத்துல உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டது என்பதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோஹிணி மிருகசிரிஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ஆங்கில புத்தாண்டான ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் அடுத்த 14ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 14 நாட்களில் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த 14 நாட்களை பொறுத்த வரைக்கும் மிதமான முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயம் உண்டுங்க. ஆனா இந்த 2 வாரங்கள்ல சில சவால்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. அதாவது நீங்க ஒரு செயலை செய்வதோ அல்லது யாரிடம் ஒரு சொல்லை சொல்லும் போது அவர்கள் அதை எதிர்மறையாக புரிந்து கொண்டு உங்களிடம் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடலாங்க. அதனால கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பது கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. குறிப்பா இந்த 2 வாரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2 வாரங்கள்ல நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவு எதுவாக இருந்தாலும் அவை உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாம அது உங்களுடைய திருமணமாக இருக்கலாம் அல்லது வேலை நிமித்தமாகவோ இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை தீர ஆலோசித்து நிதானமாக யோசித்து அந்த முடிவை எடுப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது. குறிப்பா முதலீடு சம்பந்தமான முடிவாக இருந்துச்சு அப்படின்னா அவற்றில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது என்பதையே கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல ரிஷபராசினியர்கள் இந்த 2 வாரங்களை பொறுத்த வரைக்கும் உறவினர்களிடமும் சரி, குடும்பத்தினரிடமும் சரி, அல்லது நீங்கள் வெளியில் செல்லக்கூடிய இடங்களாக இருந்தாலும் யாருடன் பழகுவதாக இருந்தாலுமே சற்று நிதானமாக இருங்க. உங்களுடைய உணர்ச்சிகளை வசப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிட வேண்டாம். அதாவது உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை விட்டுறாதீங்க. அவர்கள் உங்களை வெறுப்பேற்றக்கூடிய வகையில் நடந்துகிட்டாலும் கூட சற்று கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாம இப்படி நீங்கள் உணர்ச்சி வசப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காகவே உங்களை வெறுப்பேற்றுவாங்க. கூடுமான வரைக்கும் கவனம் அவசியங்க. இந்த வார்த்தைகளால் உங்களுக்கு பெரிய அவப்பெயர் ஏற்பட்டுவிடும் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவுறுத்தும் பட்சத்தில் நீங்கள் நிதானத்தோடு செயல்படுவது மிக மிக அவசியம். இந்த 2 வாரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. குறிப்பா வேலை பார்க்கக்கூடிய ரிஷபராசினியர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் நீங்கள் பொறுமையாக நடந்து கொள்ளுங்க. குறிப்பா மேலதிகாரிகள் என்ன சொன்னாலும் சற்று பொறுமையோடு அதை நீங்கள் செய்யுங்க. அதே போல செய்யாமல் கூட போனாலும் சரி, அவர்கள் சொன்ன சொல்லுக்கு மரியாதையோடு சரி என்று சொல்லிவிட்டு அவற்றை தவிர்த்து விடுங்க. அவர்களுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் இந்த 2 வாரத்தை பொறுத்த வரைக்கும். அதே போல உங்களுக்கு கடந்த சில மாதங்களாக என் வருடங்களாக கூட காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றையும் தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். குறிப்பாக நீங்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது தாராளமாக முயற்சிக்கலாங்க. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து விட்டு பணத்திற்கும் வழி தெரியாமல் வேலைக்கும் வழி தெரியாமல் அவதிப்பட வேண்டாம். அதனால் பண விஷயத்துல எப்போதுமே உங்களுக்கு கவனம் அதிகம் இருக்கணும். எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அவை உங்களுடைய சொந்த முயற்சியாக இருப்பது உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுடைய குடும்பத்திற்கும் மிக மிக நல்லது என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல் ஒரு சிலருக்கு இடமாற்றம் அல்லது ஊர் மாற்றம், துறை சம்பந்தமான மாற்றங்கள் கூட ஏற்படலாம். இந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த மாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. பொருளாதார ரீதியாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காக நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை வேணாலும் இந்த 14 நாட்களில் முயற்சிக்கலாங்க. அப்படி முயற்சிக்கும் போது உடனே நடக்கும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். நிச்சயம் உங்களுடைய
எதிர்பார்ப்புகள் கூடிய விரைவில் நிறைவேறும் என்ற நம்பிக்கையில் நீங்கள் உங்களுடைய வேலையை தொடர்ந்து பார்த்து வரும்போது கூடிய விரைவில் நீங்கள் எதிர்பார்த்த தருணத்தில், அதாவது எதிர்பாராத தருணத்தில் அதற்கான முன்னேற்றங்கள் நிச்சயம் ஏற்படும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புதிதாக வேலை தேடக்கூடியவர்களுக்கு சிறந்த ஒரு வாரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். இந்த 14/1/2026 முடிவதற்குள் நிச்சயம் உங்களுடைய மனதிற்கு பிடித்த ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. இதனால் குடும்பத்தில் இரட்டிப்பு வருமானம் கிடைப்பது மன ஆறுதலை தரும் விதமா அமைய இருக்குது. அதே போல் சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அவர்கள் உங்களுக்கு தேவையான அளவிற்கு உதவியும் செய்வாங்க. அது உங்களுக்கு மன ஆறுதலையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு. என்னதான் அவர்கள் உங்களுக்கு ஆறுதலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை வேறு யாரிடமும் ஒப்படைக்க வேண்டாம். ஏனென்றால் அவர்கள் ஏதாவது ஒரு சிலர் உங்களுடைய பெயருக்கு அவப்பெயர் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால உங்களுடைய வேலையை நீங்களே கூடுமான வரைக்கும் செய்து முடிப்பது உங்களுக்கும் உங்களுடைய எதிர்காலத்திற்கும் மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2 வாரங்கள் முழுவதுமே மெதுவான வளர்ச்சி இருக்குங்க. ஆனால் இந்த வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் தடாலடியாக இல்லை என்றாலும் கூட இது நிரந்தரமான வளர்ச்சி என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த வளர்ச்சியின் காரணமாக உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சியை நீங்கள் மேற்கொள்ள இருக்கீங்க. இதற்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் நிச்சயம் கிடைக்குங்க. குறிப்பா அரசாங்க வேலைக்கு முயற்சிக்கும் ரிஷபராசினியர்களுக்கு சிறு முயற்சியில் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்பட இருக்கு. நீங்கள் துணிந்து அதற்கான வேலைகளை ஆரம்பிக்கலாம். அதாவது அரசாங்க உத்தியோகத்திற்காக தேர்வு எழுதிவிட்டு காத்து கொண்டிருப்பவர்கள் அல்லது அதற்கான படிப்பை படித்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் இந்த 2 வாரங்களுக்குள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது. இந்த முதலீடுகள்ல அகலக்கால் வைக்க வேண்டாங்க. நிச்சயமாக முதலீடில் ஈடுபட வேண்டும் என்ற நிலை இருந்துச்சு அப்படின்னா முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல வரவும் செலவும் இந்த 2 வாரங்கள் முழுவதுமே ரிஷபராசினியர்களான உங்களுக்கு சமமாக இருக்குங்க. இருந்தாலும் கூடுமான வரைக்கும் தேவையில்லாத வீண் அனாவசிய செலவுகளை நீங்கள் குறைத்துக் கொள்வது நல்லது. அதே போல் அவசிய செலவுகள் மேற்கொள்ளுங்க. வீட்டிற்கு தேவையான உபகரணங்கள் அல்லது அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி கொடுத்து குடும்பத்தில் உள்ளவர்களை நீங்கள் மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த 2 வாரங்களும் அமையிருக்கு. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற சிறந்த ஒரு காலகட்டமாகவும் இந்த 2 வாரங்கள் அமையிருக்குதுங்க. கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் மிகவும் நல்லதுங்க. அதே போல் ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரங்கள்ல கடனை அடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு நிச்சயமாக அதற்கான வழி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அவற்றை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய பணியை நீங்கள் சரிவர செய்து வரும்போது நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. காதலில் உள்ள ரிஷபராசினியர்கள் உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லதுங்க. இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்க சந்திக்க நேரிடும். அதே போல இந்த ரிஷபராசினியர்கள் இந்த 2 வாரங்களுமே ஒரு சின்ன விஷயத்தை பெரிய விஷயமாக எடுத்து செல்ல வேண்டாம். கூடுமான வரைக்கும் பொறுமையாக நிதானமாக ஒரு செயலை நீங்கள் எளிமையாக எடுத்துக்கொள்ளும் போது அவற்றை சரி செய்வதற்கான வழியும் உங்களிடமே இருக்குங்க. அவற்றை பற்றி பெரிதான அளவிற்கு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அதே போல ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்தாலும் கூட அந்த 2 வாரத்தில், அதாவது அடுத்த 2 வாரத்தில் அதற்கான ஒரு நல்ல முடிவு உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக இந்த முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் விலகி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாட்களாக கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகளுக்கு
நல்ல ஒரு தீர்வு கிடைக்க இருக்கு. குடும்பத்தினருடைய சந்தோஷம் மற்றும் அவர்களுடைய ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது அவசியமானதாக அமைகிறதுங்க. இதனால் குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உங்களால் காண முடியும். அதே போல் இந்த 2 வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டின் பூஜை அறையில் ஒரே ஒரு மண் அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வைத்து குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினைத்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். நிச்சயம் நீங்கள் நினைத்தது அனைத்தும் நிறைவேறும்.